ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு. அதோட ரிசல்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் நோக்கி எல்லாருமே போயிட்டுருப்போம். அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் பாஸ்ட் இயர்ஸில் 2024, 2023, 2022 இந்த மாதிரி இயர்ஸில் கேட்கப்பட்ட மெயின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ரீசனிங், இங்கிலீஷ், குவான்ஸ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷும் குவான்ஸும் இதே வீடியோவில் நவீன் சார் உங்களுக்கு குவான்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மெயின்ஸ் பற்றின ஒரு ஐடியா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங்லேருந்து போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட, அதாவது எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் 2024 ரீசனிங்கில் என்னென்ன வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டிங் பசில்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்லேனியஸ், சிலாகிசம், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து பசில்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் பசில்ஸ் இருக்கும். பட் ஒரு சில டூயபிளான விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இந்த கோடட் டைரக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் டூயபிளாக இருக்கும். அந்த கோடு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அண்ட் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லா ஹை ஸ்கோரிங் பார்ட் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி இதுவுமே. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இன்புட் அவுட்புட் லாஜிக் கண்டுபிடிச்சா ஈஸி. சம்டைம்ஸ் லாஜிக் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்புட் அவுட்புட்டை சால்வ் பண்ணி பார்க்கணும். அண்ட் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட்டிங் பசில் தான் இருக்கும். இதுதான் ஒவ்வொரு வருஷத்துலையும் இப்படி தான் இருக்க போகுது. ஓகே. இந்த கோடட் டைரக்ஷனுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கோடட் இன்இக்வாலிட்டி, கோடட் பிளட் ரிலேஷன், இந்த மாதிரி டைப் ஆஃப் இதுவுமே கேட்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, சீட்டிங்கில் அன்சர்டைன் பர்சன் சீட்டிங் வித் வேரியபிள் பேஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 வேரியபிள். ஓகேங்களா? ஸோ 2 வேரியபிள் பேஸ்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க மேக்ஸிமம். அதே மாதிரி பாருங்கள், 6% கார் டிரைவு, நம்பர் ஆஃப் டிரைவர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் பேஸ்டு பசில் கேட்டிருக்காங்க. ஷெட்யூல்டு பேஸ்ட் ஃப்ளைட் டைமிங்ஸ் பேஸ்ட் பண்ணின ஒரு பசில். இந்த டைமுக்கு ஃப்ளைட்டு கிளம்புது, 1 மணி நேரம் கேப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் பசில்ஸ்லாம் நம்ம கைலியில் நிறையா பசில்ஸ் இருக்குது. நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் பார்க்கும்போது நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் நம்ம கோட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே நிறைய டைப் ஆஃப் இந்த மாதிரி பசில்ஸ்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண கொடுப்பாங்க. சர்க்குலர் சீட்டிங், லாக் கோட் பேஸ்ட் பசில் வித் 10 சென்டென்சஸ் அண்ட் ரூல்ஸ் பேஸ்ட். அதாவது 10 சென்டென்ஸை கொடுத்து அந்த சென்டென்ஸ்ல இருந்து பசில், ஓகேங்களா, அது அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வருது. வேர்டு பேஸ்ட் அண்ட் ஆல்ஃபபெட் பேஸ்ட் வேர்ட்ஸு, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டேட்டா சஃபிஷியன்சி. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வரக்கூடிய டேட்டா சஃபிஷியன்சி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் 3 ஸ்டேட்மெண்ட் வரது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால், பட் மேக்ஸிமம் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பசில்ஸ் வந்து கேட்குறாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் டேட்டா சஃபிஷியன்சி எக்ஸாமில் கேட்குறாங்க. அதனால் 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே. எஸ் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2023 இது பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். சீட்டிங் ப்ளஸ் பசில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் இதுதான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இன்புட் அவுட்புட். எஸ். ஸோ பார்த்துடலாம். சீட்டிங் அண்ட் பசில் 5. 5 spouse sit in 2 parallel rows like 5 different flowers and 5 different fruits. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த பசிலில் பிளட் ரிலேஷன் வச்சு கேட்கக்கூடிய பசில்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பெட்டர் இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் பசிலுமே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். எல்லாமே சால்வ் பண்ண ஈஸி ஆகிடும். அண்ட் மிஸ்லேனியஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், ஒரே ஒரு மிஸ்லேனியஸ் லெட்டர்ஸ் வச்சு சில காம்பினேஷன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டேட்மெண்ட், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் பாருங்கள் 7 கேட்டிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்கோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் எல்லாமே பசில் தான். ஓகேங்களா? 12% பிலாங் டு 4 cities லொக்கேட் இன் 2 countries. ஸோ இந்த மாதிரி பசில் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன டைப் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய சால்வ் பண்ணுங்கள். 6 members of 3 generation பார்த்தீங்களா? பிளட் பசிலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜ் பேஸ்டு, இயர் பேஸ்டு பசில்ஸில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் அது நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20% டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன் சேர்பர்சன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் எப்படின்னா இந்த மாதிரி டெசிக்னேஷன் பேஸ்டு பசில்ஸு, இயர் பேஸ்டு, ஏஜ் பேஸ்டு பசில் வந்து கேட்பாங்க. இதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளால் அது மேட்ச் பண்ண முடியும், நம்மளால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் இங்கே 8% இன் ஸ்கொயர். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஸோ ஸ்கொயரு, அதுக்குள்ளே சர்க்கிள் சம்திங். ஸோ இந்த ஸ்கொயர் வச்சு சர்க்கிள் வச்சு கேட்பாங்க, இல்லை சர்க்கிள்குள்ளே சர்க்கிள் வச்சு கேட்பாங்க, இல்லை ஆக்டகனுக்குள்ளே சர்க்கிள் வச்சு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பசில்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேட்கலாம், எங்கே நான் வந்து இது ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஸோ ஃப்ரீ சோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெலிகிராம்ஸ் இந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்கும். பட் கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி இதில் படிங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நம்மளோட ஓகே இந்த விஷயத்தை நான் அடுத்த ஸ்லைடில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சரிங்களா? எஸ். ஸோ இது வந்து 2023 கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2022. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஸோ பசில் சேம் பசில் சீட்டிங் தான் இருக்கும். ஸோ பிளட் ரிலேஷன் 4 கேட்டிருக்காங்க. இன்புட் அவுட்புட், டேட்டா சஃபிஷியன்சி. இங்கே பாருங்கள் கிரிட்டிக்கல் ரீசனிங்.
ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. 8 கொஷின் கேட்டுறாங்க. கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் கிரிட்டிக்கல் ரீசனிங்னா நீங்கள் நல்லாவே பண்ணலாம். ஓகே, சேம் ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பசில். ஓகே, லீனியர் அரேஞ்ச்மெண்ட் 6%, 3 ஃபேசிங் சவுத், ரெஸ்ட் ஃபேசிங் நார்த்து. ஸோ நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங் கேட்டிருக்காங்க. சிலாகிசம் பேஸ்ட், ஓகேங்களா, சாரி சிம்பிள் பேஸ்ட் சிலாகிசம். ஓகே, ஸோ இது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டூயபிள் தான். இந்த மாதிரி மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டூயபிளாக இருக்கிற 1 மார்க் 2 மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பேஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் பசில், ஸோ அரேஞ்ச்மெண்ட் 1 பேஸ்ட் 7 லெவல்ஸ் ஃப்ரம் பாட்டம் டு டாப். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் பசில் மாதிரி சம்திங் அதில் அரேஞ்ச்மெண்ட் வச்சு கேட்டிருந்திருக்காங்க. அப்புறம் டே பேஸ்ட் பசில், டே பேஸ்ட் 6% அட்டெண்டிங் லெட்டர் ரைட்டிங் காம்படிஷனில் ஏதோ அட்டன் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்ட் நம்பர் பேஸ்ட் இன்புட் அவுட்புட் கேட்டிருக்காங்க. லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஃபேஸிங் நார்த்து டேஸ் அண்ட் பசில். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள், 2 மினிமம் 2 வேரியபிள் இருக்கும், மேக்ஸிமம் 3 வேரியபிள், 4 வேரியபிள் வச்சுமே கேட்பாங்க. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் சேம் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அசம்ஷன், ஆர்கியூமெண்ட், கன்க்ளூஷன், இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுதான் மேக்ஸிமம் ரீசனிங்கில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் செலக்ட் ஆகியுமே போயிருக்காங்க. ஈவன் ரிசர்வ் லிஸ்ட்லையுமே நம்ம கோட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நடந்த IBPS கிளியர் போட ரிசர்வ் லிஸ்ட்லையுமே கிளியர் ஆயிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்டதுனால நம்ம டெஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் இருக்குது இன்னுமே. ஸோ 3rd ஆகஸ்ட்னு இருக்குது, பட் ஸ்டில் இருக்குது. ஐ திங்க் இன்னைக்கு ஈவினிங்கோட அது முடியுது. ஸோ கோட் 100K அப்படின்னு போட்டிங்கன்னா 2299 வரும். ஸோ இதில் உங்களுக்கு 1-on-1% மென்டார்ஷிப்பு, மெயின்ஸ் ஃபோக்கஸ், நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ண கொடுப்பாங்கன்னு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் ஃபோக்கஸ் லைவ் செஷன்ஸில் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. முக்கியமாக கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுவாங்க. அதுக்கான கொஷின்ஸு, அதுக்கான குவிசஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. மார்க் டெஸ்ட் இருக்கும், செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும், அண்ட் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ், RBI சர்க்குலர் ஸ்கீம்ஸு, மெயின்ஸ் ஃபோக்கஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் ரியல் எக்ஸாம் லெவலில் இருக்கக்கூடிய மார்க்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்கும், அது இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் AI எக்ஸ்ப்ளனேஷனுமே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் வராமல் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணுவோம். எப்பயுமே அந்த டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான டைம் அதிகமாகிறதுனால தான் நம்ம அதை ட்ரெயின் ஆகிறதுக்கு டைம் அதிகமாகுது. ஸோ அந்த டவுட்டை ஈஸியாக கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் எக்யூப் ஆகிடும். ஸோ அதை வந்து உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி தரது தான் இந்த AI ட்ரிவன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அண்ட் பேங்கிங் அவேர்னஸோட வீடியோஸ், ரெக்கார்டட் வீடியோஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் இதுவுமே இருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், மென்டார் கால்பேக் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஈவினிங்கோட முடிஞ்சிடும். அப்படி இல்லை நீங்கள் நாளைக்கு வாங்குற மாதிரி இருந்தால் 100K போட்டு கோட் 100K அப்படின்ற கூப்பன் கோட் போட்டிங்கன்னா சேம் கூப்பன் கோட் தான், பட் ப்ரைஸ் வந்து 2499 இருக்கும். சரிங்களா? அதனால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும், வேலிடிட்டி அதிகமாக உங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதுக்கு போய்க்கலாம். அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இது வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவீன் சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவான்ஸ் பற்றி, இப்போ நம்ம ரீசனிங் ஃபுல்லாக பார்த்தோமா, அதே மாதிரி குவான்ஸ், இங்கிலீஷ் இதெல்லாம் பற்றி சொல்லுவார். எஸ் நவீன் சார் வாங்க. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவான்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங் சார் சொல்லியிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பர்சன் நீங்கள் எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறீங்க அதுதான் அதிகமாக கேட்குறாங்க. அது எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கோர் பூஸ்டராக இருக்கும். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கான்செப்ட் பொறுத்த வரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா DA அண்ட் கேஸ் ரேட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஒரு மெயின்ஸ்னு இப்போ ஏதாவது ஒரு அப்பியர் ஆறீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு SBI PO, IBS PO இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம் அப்பியர் ஆறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா DA தான் ரொம்ப மேஜர் ஃபேக்டராக ப்ளே பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே கொஸ்டின், அதாவது மினிமம் ஒரு 60% ஆஃப் தி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது DA கேஸ் ரேட் வச்சே வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இங்கே ஒரு DA ஒரு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DA இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5-4 கொஸ்டின்ஸ், கேஸில் பார்த்தீங்கன்னா கேஸில் DA பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் கேஸில் 2 கேஸில் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின். இப்போ கேஸ் ரேட்டில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. கரெக்டாக? அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற எங்கே கேஸ் ரேட்டு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே நமக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. கரெக்டாக? இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் தான். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் தான் வருது அப்படின்னா கேஸில் DAலேருந்து தான் வருது. இப்போ ரேஷியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்குல்ல, அப்போ ரேஷியோலேருந்து 2 கொஸ்டின், ஆவரேஜ், ட்ரெயின், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், மென்சுரேஷன், குவான்டிட்டி பேஸ்டு,
இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பேஸ்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது கிரேட்டர் அதில் நான் குவான்டிட்டி பேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா, கிரேட்டர் தானா லெஸ் தானா இல்லை ஈக்குவல்ட்டா, அப்போ வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக ப்ரிலிம்ஸில் இருக்க மாதிரி கேட்பாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. கொஞ்சம் ஒரு சில மாதிரி அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வரும்ல, அப்போ அது வேரியபிள்ஸ் பேஸ் பண்ணி ஏபி XY Z அந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி நமக்கு நிறைய வரும் சரிங்களா. அதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மெயின்ஸ் நீங்கள் போகிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அப்போ டைம் அண்ட் ஒர்க் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்னென்ன டிஏ எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கால்குலேட்டிவ் டிஏ அண்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டா தான் இருக்கு, ஆனா கால்குலேட்டிவா இருக்கு சரிங்களா. அதே மாதிரி 2 டேபிள் மிஸ்ஸிங் டே, இந்த மிஸ்ஸிங் டே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ்ல பெருசா பார்த்துருக்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க மெயின்ஸ்ல நிறைய போக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மிஸ்ஸிங் டே எல்லாம் வரும் ஓகேவா. அப்ப அந்த மிஸ்ஸிங் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஏல அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும்னா நோட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நோட் 1 நோட் 2 நோட் 3 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டா வச்சு நீங்க அந்த டிஏ சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும் சரியா மெயின்ஸ் லெவலில் போறப்ப. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே டேரக்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொஸ்டின் லெவல் பார்த்தீங்கன்னா டஃபா வச்சிருப்பாங்க சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எப்படி என்னன்னு ஓகேவா. அடுத்து கேஸ்லெட் நம்பர் ஆஃப் சிஸ்டம் பேஸ்டு, அடுத்து ஒன்லி வேரியபிள்ஸ். அப்போ வேரியபிள்ஸ் வச்சு மேக்ஸிமம் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இன்னொரு கேஸ்லெட் எப்படி கொடுத்துருவாங்க, கம்பெனி A and B பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ப்ராடக்ட் சேல்ஸ் பேஸ்டு 3 days பேஸ் பண்ணி அதாவது என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்காங்க, இப்போ 2 கம்பெனியில் என்னென்ன சேல் பண்ணியிருக்காங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, கெஸ்ஸிங் நம்பர் அண்ட் வேரியபிள்ஸ் வச்சு நிறைய வேரியபிள்ஸ் வச்சு தான் வரும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா டேபிள் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபார்முலாஸ்ல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ கியூபாய்டோட ஃபார்முலா என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அஷமிங் பார்த்தீங்கன்னா LBH கியூபாய்டு பார்த்தீங்கன்னா லென்த் பிரெத் ஹைட் வரும். அது பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பேஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் பேஸ்ட் நியூ ஃபார்மேஷன் ஓகே, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள்ஸ் டைமோட இருக்கும், வேரியபிள்ஸ் வச்சு தான் மேக்ஸிமம் நம்பர் வேரியபிள்ஸ் வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா அதாவது 2024 பார்த்தீங்கன்னா அந்த மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் வேரியபிள் பேஸ்ட் தான் இருக்கு ஓகேவா. நம்மளும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய வேரியபிள்ஸ் பேஸ்ட் வச்சு நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு இந்த பெய்டு கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி கோட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் பாருங்க சரிங்களா. சும்மா வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்காதீங்க. நீங்க ஆல்ரெடி கோட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் ஜாயின் பண்ணி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த கூப்பன் கோட் கோட் 100K யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணி கூட பார்த்துக்கலாம் சரியா. சரி ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா. அடுத்து 2023 பாருங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் டிஇ கேஸ்ல தான் அதிகமாக இருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஇ 3 டிஐ கேஸ்லெட் பார்த்தீங்கன்னா 2 கேஸ்லெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஐ கேஸ்லெட் தான் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. இப்போ நம்பர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, ராங் நம்பர் சீரிஸ் வித் வேரியபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு டேரக்டா இருக்கும் ஓகே, மிஸ்ஸிங் நம்பரோ இருந்தாலும் சரி ராங் நம்பரா இருந்தாலும் சரி டேரக்டாவே இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு 2 செட்டு அது மேல ஒன்னு கொடுத்துருவாங்க. அதுல லாஜிக் கண்டுபிடிச்சு அதே லாஜிக் வச்சு அடுத்ததுல நம்ம ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா 3 செட்டா கொடுத்துருவாங்க. அது ABC 3 செட்டா கொடுத்துருவாங்க. அப்ப முதல்ல இருக்கிறது ஒரு வேரியபிள்ஸ் வச்சிருக்கோம். அதாவது ஒரு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் நம்பரோ ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க, செகண்ட்ல இருக்க ஒரு மிஸ்ஸிங் நம்பர் பின்னு வச்சுக்கோங்க, தேர்ட்ல இருக்க ஒரு மிஸ்ஸிங் நம்பர் சின்னு வச்சுக்கோங்க. அது மிஸ்ஸிங் நம்பர் தான் கொடுக்கணும்னு கிடையாது, ராங் நம்பர் பேஸ் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா. அப்போ இங்க ராங் நம்பர் பேஸ்ட் வச்சு வேரியபிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது டிஏ பார் லைன் கிராஃப் வித் நோட்ஸ், அதாவது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ஓகே. இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 100 பேஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் கொஞ்சம் இதை வந்து இந்த டேபிள்ல வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நோட் வச்சு நீங்க என்ன பண்ணணும், ரீட் பண்ணி போற மாதிரி இருக்கும் சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் டேபிள் டிஐ நோ டைரக்ட், எந்த வேலையும் பார்த்தீங்கன்னா டைரக்டா கிடையாது. அதான் நான் சொன்ன மாதிரி தான் நோட் வச்சு போகணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். ப்ராபபிலிட்டி பேஸ்டு 2 பேராகிராஃப் வச்சு ப்ராபபிலிட்டி பேஸ்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டூ டிவைடட் டீம்ஸ், ஒரு 2 டீம்ஸ் அப்போ 2 டீம்ஸ் வச்சு பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஜஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் பவர் ஆஃப் எக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டேபிள் பேஸ்டு காலம் 1 காலம் 2. அப்போ காலம் 1 காலம் 2 எது மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து லீனியர் கொஸ்டின்ஸ், அதுவும் வேரியபிள் பேஸ்டு, இதுவும் வேரியபிள் தான். பார்த்தீங்கன்னா அடுத்து கியூப்ஸ் அண்ட் சிலிண்டர். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானதெல்லாம் இருக்கும். கியூபு, சிலிண்டர், ஸ்பியர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோனு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இதுவும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாத் பேஸ் பண்ணி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம மெயின்ஸ் லெவல் சொன்னல முன்னாடி அதுதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரியா. சரி நெக்ஸ்ட் போயிடலாமா. அடுத்து 2022 பாருங்க.
இங்கேயும் மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்கும் பாருங்க. டிஏ பார்த்தீங்கன்னா இந்த 3 செட்டு டிஏ இருக்கு. இப்போலாம் கேஸ்லெட்டு சரி ஓகே பார்க்கலாம். இப்போ நம்பர் சீரிஸ் பார்த்தா 1 மார்க் கொடுத்துருக்காங்க. டிஏ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 மார்க், இங்கே ஒரு 5 மார்க், இங்கே ஒரு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் மிஸ்ஸிங் டேபிள் வித் பாடி, அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா 2 கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா 3 கனெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போ 2 இங்கே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது மிஸ்ஸிங்கும் பாரும் சேர்ந்து கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பபிள் சார்ட். அந்த பபிளில் பார்த்தீங்கன்னா ரவுண்டா பபிள் இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேரியபிள்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா. இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பாருங்க, பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் எஸ்பிஐல பொறுத்தவரைக்கும் புதுசாக கொண்டு வருவாங்க சரியா. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் வேரியபிள் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் இருக்கு. இந்த மாதிரி 3 கொஸ்டின் வந்துச்சுன்னா இதெல்லாம் கேஸ் லெட்டில் வந்திருக்கும் சரியா. இந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேபி இது கேஸ் லெட்டாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும் சரியா. கேஸ் லெட்டாக இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அலிகேஷன் மிக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்ல வர்றதா உங்களுக்கு என்னவா இருக்கும், டேரக்டா அப்ளிகேஷன் சம்மா இருக்கும். இப்போ 3 மார்க்லாம் வந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், அதுக்கு கேஸ் லெட்டாக இருக்கும். அப்போ ரெண்டுமே என்னதான் கேஸ் லெட் தான். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன் கொடுத்துருக்காங்க. லீனியர் பேஸ்ட், அதுவும் வேரியபிள்ஸ் தான். அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க கேஸ் லெட் பேஸ்ட் டிஏ தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் லெட் பேஸ்ட் டிஏ தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, டேட்டா சஃபிஷியன்சி உங்களுக்கு தெரியும். டேட்டா சஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசனிங்கில் வர மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும். அதாவது 1 வச்சு சால்வ் பண்ண முடியுமா, இல்லை 2 வச்சு சால்வ் பண்ண முடியுமா, இல்லை வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3 வச்சு சால்வ் பண்ண முடியுமா, சால்வே பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் சரியா. அது மாதிரி கோஆர்டினேஷன், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் ஒரு சிலது இருக்கும், அதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெயின்ஸ் ரிலேட்டடாக கோஆர்டினேஷன் இருக்கும், அதெல்லாம் நிறைய சர்வ் பண்ணுங்க. ஏன்னா மற்றது கூட கொஞ்சம் கிராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா வேரியபிள்ஸ்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அது ரிலேட்டடாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால் போட முடியும் சரியா. சரி ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கிலீஷ் வரும் சரிங்களா. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 2024 கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பற்றியும் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மார்க் இருக்கும். மேபி அந்த ஒகாப்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. இப்போ ஆர்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்சி சேர்த்து உங்களுக்கு 18 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா. கிட்டத்தட்ட நமக்கு எப்படி ரீசனிங்ல பஸ்லோ, நமக்கு எப்படி வந்து குவான்ஸ்ல வந்து டிஏ கேஸ்லட்டோ, அதே மாதிரி நமக்கு வந்துட்டு இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆர்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நிறைய ரீட் பண்ணுங்க சரியா. நீங்க ரீட் பண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிரும், மார்க் வர ஆரம்பிச்சிடும் சரியா. இப்போ ஒரு கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது டெலிகாம் பில் பேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. 2023 டெலிகாம் பில் பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஆர்சி வந்து சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது OECD, இது ஓகேவா. இங்க சி வந்துடும். ஓஇசிடினா என்னது, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது OECD கண்ட்ரிஸ்லாம் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த OECD பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிக்ல பார்த்துருப்பீங்க ஓகே. OECD என்னன்னு பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த கண்ட்ரிலாம் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சரியா. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின்ஸ் லெவல் ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர்லாம் நிறைய ரீட் பண்ணாவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதுலேருந்து வர கண்டென்ட் தான் நமக்கு வந்துட்டு ஆர்சியே வச்சிருப்பாங்க சரியா. கொஞ்சம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அது ஒரு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் நமக்கு வழக்கமாக வர்றதான். ஆர்டர் நோட்டு தெரியும், ஃப்ரேசஸ் தெரியும் ஓகேவா. இப்போ ஃப்ரேஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது, அப்புறம் க்ளோசஸ் தெரியும் ஓகே. க்ளோசஸில் பார்த்தீங்கன்னா 5 டேஷ் இருக்குல்ல, அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வேர்ட்ஸ் வேப்பிங்கு, அடுத்து தெரியும். மேட்ச் த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, அதாவது இந்த சைடு ஒரு 3 கொடுத்துருவாங்க, ரைட் சைடு ஒரு 3 கொடுத்துருவாங்க. எதோட மேட்ச் ஆகும் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போ ரேராக வரும். மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் த காலம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு சரியா. அடுத்து வேர்ட் யூசேஜ், அதுவும் தெரியும். அடுத்து இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் பெருசாக வராது, மெயின்ஸில் வந்து கேட்பாங்க சரியா. ஓகே அது என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அப்படியே பார்க்க வேண்டியது. ஆட் அவுட் பார்த்தீங்கன்னா 5 சென்டென்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த காமன் ஃப்ரேஸ் வித் காமன் மீனிங் இந்த கிவன் சென்டென்ஸ் ஓகே. காமன் மீனிங்காக இருக்கிறது வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கிளைமேட் சேஞ்ச் பேஸ்ட் பேராகிராஃப் ஓகேவா. அந்த க்ளோசஸ்ட் பார்த்தீங்கன்னா எதில் கொடுத்துருக்காங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஸ்வாப்பிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் ஜாயினிங் பேஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ஓகே. 3 சென்டென்ஸ் ஜாயினிங் ஓகே. 3 சென்டென்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி 2 கொஸ்டின் வச்சுருக்காங்க. அடுத்து வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பேஸ்ட் இன் 1 கொஸ்டின். அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே. மேத்ஸ் காலம் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னல 3 லெஃப்ட் சைடில் ஒரு 3 ரைட் சைடு 3 இருக்கு, அதான் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கிவன் சொல்லி கொடுத்துருக்காங்க சரி ஓகே. அடுத்து பார்த்தா வேர்டு சஜஸ்ட் சிச்சுவேஷன் பேஸ்டு கொடுத்துருக்காங்க சரி ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம்.
2023ல பாருங்க உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே பேரா ஜம்பல் பார்த்தீங்கன்னா ஆர்சி தான் வந்து மேக்ஸிமம் இருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே 18 கொஸ்டின் இருந்துச்சா, இங்கே பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிலே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது லைஃப் ஸ்டைல் பேஸ்டு ஃபேஷன் ட்ரெண்டிங் வச்சு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஷன் ட்ரெண்டிங் வச்சு நமக்கு ஆர்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதான் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே OECD பார்த்தோமா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ஓகேவா. அப்போ ஒரு வந்துட்டு இந்தியாவை தாண்டி வேர்ல்டு லெவலில் இருக்க ஒரு ஆர்சி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி ஆர்சிலாம் கொஞ்சம் கேட்பாங்க, சரியா. அப்போ பேரா ஜம்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பேரா ஜம்பல் 5 கொஸ்டின் இருக்குன்னா நம்ம கரெக்டாக வந்து ஆர்டர் சூஸ் பண்ணணும், சரியா. அப்போ அந்த ஆர்டர் சூஸ் பண்ணி நம்ம 5மே கரெக்டாக போட்டால் தான் உண்டு. இல்லை அப்படின்னா நம்ம எதாவது மிஸ்மேட்ச் பண்ணிட்டோம்னா நம்ம தப்பு வர வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம மெயின்ஸ் லெவலில் பேரா ஜம்பல் கஷ்டமா இருந்தால் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இல்லை லாஸ்ட் சென்டென்ஸ் ஆச்சும் முடிஞ்ச அளவுக்கு போட பாருங்க, சரியா. அடுத்து எரர் ஸ்பாட்டிங் தெரியும், 5 கொஸ்டின் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டைப்ல கொடுத்துருக்காங்க, சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் காலம் பேஸ்டு, அதான் முன்னாடி சொன்ன தான் ட்ரிபிள் காலம் பேஸ்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபில்லர்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த ரிப்பீட்டட் டாபிக்ஸ் தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். அப்போ மிஸ்லேனியஸ் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் இருக்கு, சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இன்னொரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022ல பாருங்க கிட்டத்தட்ட இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பாருங்க. அங்கே 14 கொஸ்டின்ஸ் தான் லாஸ்ட் இயர். இங்கே பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின்ஸ் இருக்கு, 16 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ ரீடிங் காம்பரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கு. அது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பேஸ்ட் ஒன்று இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இஷ்யூஸ் இன்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி இதுவும் ஈஸியாக இருந்திருக்கலாம், ஓகேவா. நம்ம அந்த கொடுத்துருக்க இதை பொறுத்து தான், சரியா. அடுத்து பேரா ஜம்பல் பார்த்தீங்கன்னா இதில் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஸ்வாப்பிங், கனெக்டர்ஸ், கம்பைன் டைப், அதாவது வேர்ட் ஸ்வாப்பும் கனெக்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 4 கொஸ்டின்ஸ். இப்போ எரர் ஸ்பாட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது வந்து பேராகிராஃப் டைப் தான் கொடுத்துருக்காங்க, சரி. ஓகே எஸ், இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்து வர எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் SBI PO போனீங்கன்னா இப்போ அப்பியர் ஆறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே, பை.